வணக்கம் நேயர்களே. விருச்சிக ராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் 16/12/2025 முதல் 14/1/2026 வரை. விருச்சிக ராசி நேயர்களே, லாபாதிபதி புதனால் லாபம் குவியும். மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இணைந்திருப்பதால் தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி தரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால், சுப கிரகத்தின் பார்வை பதிவதால் சுப செய்திகள் வந்து சேரும். மிதுனம் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தன பஞ்சாமாதிபதி குரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வை தனஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடத்தில் பதிகிறது. தன வீட்டை தானே பார்க்கும் குருவால் எண்ணற்ற நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கைகூடும். உறவினர் பகை அகலும். கொடுக்கல் வாங்கல்களில் லாபம் உண்டு. குரு பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த அடிப்படையில் குருவின் பரிபூரண பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல்நலம் சீராகும். உயர்ந்த மனிதர்களின் பழக்கத்தால் பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தை பெறும் யோகம் கிடைக்கும். பயணங்கள் பலம் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். தனுசு சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். சப்தம விரையாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது குடும்ப அமைதி கூடும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்க செலவிடுவீர்கள். மேலும் திருமண தடையை, பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வாங்கிய இடத்தை விற்பனை செய்வதன் மூலம் வரும் தொகையை கொண்டு நடக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரும் வாய்ப்பு உண்டு. மகரம் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். இந்த காலம் உங்களுக்கு இனிய காலம். எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் வலிமையடைவதால் யோசிக்காது செய்த காரியங்களிலும் வெற்றி உண்டு. பூமி யோகம். பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியமும் நடைபெறும். சூழ்நிலையும் உருவாகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைத்து மகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புகழும் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் உண்டு. இந்த மாதம் திருமால் லட்சுமி வழிபாடு தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் 20, 21, 26, 27, ஜனவரி 5, 6, 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. தனுசு மகரத்தில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வரும்போது அற்புதமான நேரமாகும். பொருளாதாரம் உச்சம் நிலையை அடையும். தொழில் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கும் நேரம் இது. வீடு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். மார்கழி 27ஆம் தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்போது முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பொன் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. புது முயற்சிகளில் முதலில் தாமதமும் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பஞ்சபூதம். விளக்கரிய தீபம் தேவை. பயிர் வளர மழை தேவை. மனித வாழ்விற்கு பக்தி தேவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அது தெய்வம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் இவை பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகிறது.
நமக்கு கட்டுப்படாத சக்திகளான அவற்றை தெய்வமாக கொண்டாடினர். நாள் பார்த்து வழிபட்டால் வாழ்வு வளமாகும். பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சபூத தலங்களும் உள்ளன.